வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எம் என்ற ஒரு நபரால் அவர் சிரிக்கக்கூடிய சிரிப்புக்கு பின்னால் வேறு ஏதேனும் ஒரு அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். இனிமேலாவது அந்த எம் என்ற நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக துலாம் ராசியான நீங்கள் இருக்க வேண்டும். அது பெண்கள் ஆண்கள் என எம் என்ற எழுத்தில் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த ஒரு நபரினால் எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா சிரிப்புகளும் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அந்த நபர்களிடம் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது. நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெற்றாலும் அல்லது வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றாலும் அவர்கள் உங்களை பாராட்டுவது போல பாராட்டுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வேறு ஏதேனும் ஒரு சதி திட்டங்கள் இருக்கும், பொறாமை குணங்களும் நிறைந்திருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களை பார்த்து சிரித்த அந்த நபர் உண்மையில் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாமல் கூட நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. காலங்களும் நேரங்களும் கடக்கத்தான் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய சதி வேலைகளை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பது உங்களுக்கு பொறுமையாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். எனவே அந்த எம் என்ற நபரின் எம் என்ற அந்த நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கலாம். உங்களுடைய வெற்றியை பார்த்து மகிழ்வது போல நடித்தவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருப்பார்கள். நீங்கள் நல்ல மனத்துடன் அனைவரையும் பார்ப்பதால் மற்றவங்களின் மறைந்த எண்ணங்களை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். அதனாலேயே சில நேரங்களில் அருகில் இருந்தவர்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கலாம். முக்கியமாக அந்த எம் என்ற நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அருகிலே தான் இருந்திருப்பார். நீங்கள் எது செய்தாலும் அவர்களிடம் கேட்டுத்தான் செய்வீர்கள். எதை தொடங்கினாலும் அவர்களிடம் கொஞ்சம் கேட்டுத்தான் ஆரம்பிப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு நபரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சதி வேலைகளை பார்த்து விட்டாரே என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஜோதிடத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள் வாழ்க்கையில மாயை குழப்பம் போன்ற அனுபவங்களை தரக்கூடிய காலங்களை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் யார் உண்மையானவர்கள், யார் தேவைக்காக மட்டும் அருகில் இருக்கிறார்கள் என்பதை வாழ்க்கை காட்டும் என்று இந்த ராகுவும் கேதுவும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே ராகுவும் கேதுவின் மீதும் சின்ன சின்ன ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு எச்சரிக்கைகளையும் இவர்களின் மீதும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் யார் மீது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறீர்களோ இல்லையோ இந்த எம் என்ற நபர்களின் மீது கொஞ்சம் எச்சரிக்கைகளையும் கவனத்தையும் கொஞ்சம் அதிகமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவுகளை காப்பாற்ற முயன்ற நீங்கள் உங்களையே பல முறைகள் அந்த ஒரு நபரினால் இழந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் எந்த உறவையும் எப்பொழுதுமே வேண்டாம் என்று போகக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. மற்றவர்கள் மீது தவறு இருந்தாலும் என் மீது தான் தவறு இருக்கக்கூடியது என்று கூறி மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்டவர்களும் நீங்கள் தான். ஆனால் உங்க கூட வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமலே அந்த ஒரு நபர்கள் ஏற்படுத்திவிட்டு முடிவில் நீங்கள் தான் காரணம் என்று கூட அனைவரும் நம்பியிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எல்லாரையும் நீங்கள் மகிழ்விக்க நினைத்த பொழுது உங்களுடைய சொந்த சந்தோஷங்கள் பின்னால் தள்ளப்பட்டிருக்கலாம். குடும்பத்திலும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, சண்டைகளோ பிரிவுகளோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக உறவுகளை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் ஏராளமாக இருக்கும். எல்லாரையும் மகிழ்விக்கவும் அவங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முயன்ற நீங்கள் உங்களுடைய சொந்த சந்தோஷத்தையும் ஆசைகளையும் பல முறைகள் நீங்கள் பின்னால் தள்ளி வைத்துவிட்டு இதுவரைக்கும் உங்கள் மீது நீங்கள் பழியவே போட்டு கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே நல்லது செய்ய வேண்டும் என்று தான் குடும்பத்தில் இருப்பவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் நீங்கள் செய்வீர்கள். ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் கிரகநிலைகளின் மாற்றங்களாலும் அது சின்ன சின்ன தவறுகளாகவே வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்க செய்த காரியங்கள் எதுவுமே சரியாகவே இருக்காது. அந்த கிரகநிலைகளும் ஒரு பக்கம் காரணங்களை தேடி கொடுக்கும், மற்றொரு பக்கம் அந்த எம் என்ற எழுத்தை வைத்த சில நபர்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நபரின் மூலம் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் துரோகங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால்
எல்லாமே உங்களுக்கு தானாகவே இப்பொழுது கிடைத்துவிடும். நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபர்கள் தான். அது வெளிவட்டாரத்தில் குடும்பமோ அல்லது உடன் பிறந்தவர்களோ என்று வந்துவிட்டால் ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் 4 சுவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளேயும். ஆனால் அந்த ஒரு இடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு தானாகவே இப்பொழுது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. மறைமுக திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரிய எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்துவிடும். போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாக இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது. உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அமைந்துவிடும். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருக்கும். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிக்கு ஏன் அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது ஏன் எப்படி ஏற்பட்டது, அப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான திறமை எப்போதும் மறைந்து இருக்காது. சரியான நேரங்கள் வரும் பொழுது தான் அது கண்டிப்பாக வெளியில் தெரிய தொடங்கும். இனிமேல் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். வேலையிடத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய பொறுமை இப்பொழுது உங்களுக்கான பலனாக மாறக்கூடிய ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. சுக்கிரனின் அருள் காரணமாக கலை, படைப்பாற்றல், மனிதர்களை கவரக்கூடிய திறன் போன்றவை வெளிப்பட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். மனிதர்களை கவரக்கூடிய திறன் போன்றவை வெளிப்படும் என்று அனைவராலேயுமே நம்பப்படுகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டு தாமதமாகவே வந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பார்த்தால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். எனவே யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே உங்களை தேடி புதிய நபர்களும் புதிய வாய்ப்புகளும் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமாக தள்ளப்படுவீர்கள். இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பக்கம் அந்த எம் என்ற எழுத்தை வைத்த சில நபர்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நபரின் மூலம் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் துரோகங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் எல்லாமே உங்களுக்கு தானாகவே இப்பொழுது கிடைத்துவிடும். நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபர்கள் தான். அது வெளிவட்டாரத்தில் குடும்பமோ அல்லது உடன் பிறந்தவர்களோ என்று வந்துவிட்டால் ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் 4 சுவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளேயும். ஆனால் அந்த ஒரு இடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு தானாகவே இப்பொழுது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. மறைமுக திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுபகாரிய எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்துவிடும். போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை
அழகாக இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது. உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அமைந்துவிடும். துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருக்கும். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிக்கு ஏன் அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது ஏன் எப்படி ஏற்பட்டது, அப்படி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான திறமை எப்போதும் மறைந்து இருக்காது. சரியான நேரங்கள் வரும் பொழுது தான் அது கண்டிப்பாக வெளியில் தெரிய தொடங்கும். இனிமேல் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாகத் தொடங்கும். வேலை இடத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம்.